Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. Friends, இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் மொறுமொறுப்பான முந்திரி பிஸ்கெட் இதை மூன் பிஸ்கெட் கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் இதை மைதா மாவு பயன்படுத்தாமல் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே பயன்படுத்தாமல் வெறும் 3 பொருளில் கிறிஸ்பியாக செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு நான் முதல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு அளந்தெடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைனா நீங்கள் நார்மல் டீ கப் கூட மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே தான் நீங்கள் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ அதை ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா 1/4 கப் அளவு சுகரை அளந்ததுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி அதையும் இதில் சேர்க்குறேன். ஜஸ்ட் 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும். அப்புறமா அதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே நெய் சேர்க்குறேன். நீங்கள் மெல்டட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட் நெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஒரு வெண்ணெய் சேர்த்தா பெட்டராக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிறது மாதிரி கையால் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம ஈவினிங் டைமில் திடீர்னு ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது இந்த டேஸ்ட்டை இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ நாம் 1/4 கப்பை விட கம்மியான அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். நான் ஜஸ்ட்டு 1/4 கப்புலையும் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அது எனக்கு சரியாக இருந்துச்சுது. அதாவது நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டி உருண்டு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம தண்ணி சேர்க்குறத ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ இதை கையாலேயே ஒவ்வொன்றா சேர்த்து பிசைஞ்சு எல்லாத்தையும் ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். அண்ட் ரொம்ப நேரம் பிசைய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஒன்றோட ஒன்று உருண்டு நல்ல பால் மாதிரி வந்தாலே போதும். நாம் பிசைகிறத ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வந்துட்டுருக்குது. இதுதான் சரியான ஸ்டேஜ். ஸோ நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் இங்கே கோதுமை மாவு பயன்படுத்தி செஞ்சது மாதிரியே நீங்கள் மைதா மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பட் கோதுமை மாவில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு திருப்தியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இங்கே கோதுமை மாவில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இதில் சின்ன போர்ஷனாக டிவைட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் மொத்தமாக செஞ்ச மாவில் ஜஸ்ட் அதில் 4ல் 1 பங்கு தான் நான் இப்போ ரோல் பண்ணுறேன். இதுவே நீங்கள் எல்லா மாவையும் மொத்தமாக சேர்த்து ரோல் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சை விட கம்மியாக கொஞ்சம் திக்னஸ் வர்றது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ அதில் பாட்டிலோட மூடியை வச்சு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் கட் பண்ணும்போது 3 ஷேப், அதாவது முந்திரி ஷேப் வராது. அடுத்ததாக நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஷேப்பில் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் இல்லைனா ஆயில் பாட்டிலோட மூடியை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுவும் நம்ம அந்த லிட்டை வச்சு அந்த கட் பண்ணி லைட்டாக அதை இழுக்கும்போது அது அந்த ஷேப் அந்த லிட்லேயே வந்துடும். ஸோ நமக்கு ஈஸியாக அதை இறக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேட்சில் போடுற அளவுக்கு ஷேப் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஆயிலை நான் லோ ஃப்ளேமில் தான் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அது லோ ஃப்ளேம்லேயே இருந்து சூடாகி சூடானதுக்கப்புறமா நான் இதை இப்போ சேர்க்குறேன். இதுவே நீங்கள் மீடியம் ஃப்ளேம் ஆர் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோட கலர் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிரும். அண்ட் சாப்பிடும்போதும் லைட்டாக ஒரு மைல்டான கசப்பு வரும். அதனால தான் நான் கம்ப்ளீட் லோ ஃப்ளேம் யூஸ் பண்ணி இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஈவனான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நாம் இதை ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் நல்லா வந்துருக்குது. இப்போ நான் அதை எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வருது பாருங்கள். இது மாதிரியே போத் சைட்ஸ்லையும் ஜஸ்ட் அந்த கலர் வந்ததும் நாம் இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணி எடுத்ததும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது மாதிரி இருக்கும். பட் ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப கிறிஸ்பியாக மாறிடும். ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்சதும் ரொம்ப சாஃப்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்க அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது இந்த மாதிரி கலரில் வந்ததுமே நீங்கள் அதை எடுத்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் சூப்பரான ஒரு கோல்டன் கலர் வந்துடுச்சு. இதை இப்போ நாம் ஆயிலேருந்து எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய கோதுமை மாவை பயன்படுத்தி அதுவும் அதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து சூப்பரான பேக்கரி ஸ்டைல் முந்திரி பிஸ்கெட், அதாவது மூன் பிஸ்கெட் ரொம்பவே அழகாக தயார் பண்ணியாச்சு. ஈவினிங் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் விலாகெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.